இருக்கிறதே 5-6 மசாலா. அதை போட்டு எப்போதும் ஒரே மெத்தடில் சமைச்சா நமக்கே போர் அடிச்சிடும். அப்பப்போ டேஸ்ட்டை மாற்றி விட்டுறணும். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் தம் சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? முதல்ல தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். அதுலேயே 1 டீஸ்பூன் மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 1 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இந்த அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கனை ஊற வச்சிடணும். உடனே சமைக்கணும் அப்படின்னாலும் ஓகே, அப்படி இல்லை ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது அரை மணி நேரமாச்சும் மசாலா பரட்டி வச்சுருங்க. இந்த ரெசிபி தக்காளி சேர்க்கக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சின்ன வெங்காயம் முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெறுமனே சின்ன வெங்காயம்ல செஞ்சால் கூட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பல்லாரி தான் எடுத்திருக்கேன். 5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவு முருவி வரணும். நம்ம பிரியாணிலாம் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது மசாலா பெரட்டி வச்சுருந்த சிக்கனை அப்படியே சேர்த்துட்டு 2 பக்கமும் ஒரு பெரட்டி விட்டுட்டு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி, நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கோம். திரும்பவும் ஒரு பெரட்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை, அதை விட கம்மியாக புதினா இலை, தோல் எடுத்த பாதாம் 10 சின்ன வெங்காயம். நீங்கள் நல்லா காரமாக ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய், இந்த 3 மட்டுமே சேர்த்து அரைச்சது. அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சிக்கன் 90% வெந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிட்டா தம் சிக்கன் கிரேவி ரெடி. செம சூப்பராக இருக்கும். பாதாம் சேர்த்ததுனால திக்னஸ் கொடுக்கும். இன்னும் ட்ரையாக வேணும்னா ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நான் செமி கிரேவியாக வச்சுருக்கேன். மூடி சமைச்சோமா, நானாக அந்த பேர் வச்சுக்கிட்டேன். வேணும்னா வேறு பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலவ் சோறு, வெறுஞ்சோறு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு நார்த்தங்காய் ஊறுகாய், மாம்பழம்லாம் பார்த்தாலே போதும் சோறு இறங்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?